ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் பிரகாசிக்க. அது நிலவை போன்றது. அதில் வளர்பிறை தேய்பிறை என்று எல்லாமே இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாமே நமக்கு கிடச்சிருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சடன் ஸ்பீட் பிரேக்கர் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நிலவில் எப்படி வளர்ப்பிறை தேய்ப்பிறை இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வந்துட்டு ஒரு நாள் நல்லபடியாக இருக்கும், ஒரு நாள் வந்துட்டு மன கஷ்டமாக இருக்கும். இப்படின்னு எல்லாமே கலந்தது தான். இன்பமும் துன்பமும் பாதி பாதி அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு நாள் நிலவு மறைஞ்சு போகிறது மாதிரி மறைந்தும் போகும். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ போட்டானே மொத்தமா. இலை இலை கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஏன்டா மூட்டைய போட்ட? ஆத்தாடி பிரிஞ்சு போச்சே. வேலை தெரியாதவன எல்லாம் வேலை வாங்கினா இந்த லட்சணத்துல தான் இருக்கும். ஐயோ போச்சே. இவன் வேற என்ன படுத்தே கிடக்குறான்? அடே எந்திரிடா டேய். ஐயோ முதுகு வலிக்குது. எப்படியோ ஒன்னும் ஆகல. நான் கூட பயந்தே போயிட்டேன், என்னடா விழுந்துட்டானேன்னு. அடே என்னடா என்ன வேலை பார்த்து விட்ட? மொத்தமா பிரிஞ்சு போச்சுடா சைடுல. ஏன்டா இப்படி பண்றீங்க? வேலை தெரிஞ்சா அந்த வேலைக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. குடும்ப கஷ்டம்னு வந்து ஏன்டா ஏன் உயிரை போட்டு எடுக்கிறீங்க நீங்க? கால் தடிக்கிடுச்சுனே, அதுவும் இல்லாம முதுகு சரியான வலிக்குதுனே. அப்பயே சொன்னா இல்லையா? உன்ன மாதிரி ஆளுகளுக்கு சொகுசா வேலை பார்க்கறதுதான் சரியா இருக்கும். இந்த மூட்டை முடிச்சு தூக்குறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. குடும்ப கஷ்டம், பொண்டாட்டியை காப்பாத்தணும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப என் உயிரை எடுக்க பத்தியடா. உனக்கு எதாவது ஆய் தொலைஞ்சிருந்தா கடைசியில உனக்குன்னு சொல்லி என் உயிரில் எடுப்பாங்க. நானே லோடு வேலை தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை முடிச்சு கட்டி இருப்ப போலையாடா? இல்லைண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் தூக்கிக்கிறேன். ஆமா நீ முதுவலியோட தூக்கி ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வை, அப்புறம் உன் குடும்பத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நீ எந்திரி கிளம்பு. ஐயோ இல்லைண்ணே, நான் பாத்துக்குவேண்ணே. ஆமா நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுது. அப்பயே நான் 2 பேரை போட்டிருப்பேன். அதையும் விட்டுட்டு நீ செய்வேன்னு நினைச்சிட்டு உடனே நம்பினதுக்கு நல்லா பண்ணி விட்டாடா. அண்ணே இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்ண்ணே, வாடகை வேற கட்டணும்ண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. ஏண்டா உன்னால நேராவே நிக்க முடியல, குனிஞ்சு உழுகிற மாதிரி நிக்கிற. இதுல இதோட சேர்த்து இன்னும் 235 மூட்டை இருக்கு, அதையெல்லாம் தூக்குனேன்னு வையி அவ்வளவுதான். ஏதாவது கொலை கேசுல தாண்டா நான் உள்ள போகணும். நீ கிளம்புடா. அண்ணே நான் தூக்கிடுவேனே, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா நீ மூட்டையை தூக்குனது போதும், நீ கிளம்பு முதல்ல. இல்லனே நான் தூக்கிடுவேனே. ஐயோ உன் கூட என்னடா பெரும் ரோதனையா இருக்குது. நீ நிக்கிற இதே சரியில்லாம இருக்குது. முதல்ல வா, உன்னைய ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு கூட்டிட்டு போறேன். இல்லனே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லனே. டேய் வாடா, ஏன்டா அப்படி என் உயிர் எடுக்கிறீங்க? ஸோ ஆண்டவனே. காஞ்சனாவுக்கு என்னதான் அனுச்சு? எப்பயும் அங்கே போவோம் இங்கே போவோம்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா. 3 நாளாக ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குதே. நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு பிஸியாக அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த குண்டு பண்ணி யாரோ அவங்க அக்காவுக்கு கல்யாணம் அப்படி இப்படினாலே அதனால அந்த பொண்ணுக்கு எதுவும் கிடைச்சிட்டாளா? அதனால கல்யாண வேலையா எதுவும் பரபரப்பாக இருக்காளா? அப்படி ஒன்றும் போய் எல்லாத்துக்கும் வேலை பார்க்குறவளா கிடையாது. சொகுசா நிக்கணும்னு நினைப்பா. என்னவா இருக்கும்? ஒரு கண்டனவையும் புரிய மாட்டேங்குது. என்னம்மா என்னம்மா நொன்னம்மான்னு கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிக்க தெரியாதா? என்னம்மா ஏண்டா உங்க பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு விருந்தெல்லாம் வைக்கணும். போய் தலைவாழை இலை வெட்டி எடுத்துட்டு வா. ஏம்மா இதெல்லாம் எந்த வீட்லயாவது இந்த கூத்து நடக்குமாமா?
கல்யாணம் பண்ண வேண்டிய வீட்டில் பையன் ஒருத்தன் இருக்கேன். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம 50 வயசுல போய் அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்றாங்கன்றாங்க. அதுல நீங்க எல்லாருமே வேற கூட்டம் கூட்டமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, 50 வயசா 60 வயசோ என் அண்ணன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைச்சான். இப்ப அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறான். இதுல நீ என்னத்த சம்பாரிச்சு போட்டியா, இல்ல நீ எதுவும் சொத்து சேர்த்தியா? உன் சொத்துல ஒன்னும் உட்காந்து திங்கிறானா? அவன் சொத்துல தான் நம்ம எல்லாரும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துடாத. ஏங்க, நான் அவங்கிட்ட பேசி கொண்டு வர சொல்றேங்க, நீங்க போங்க. நீ இருக்க பாருடி, ஒன்னாலதான்டி அவன் கெட்டு குட்டிச்சோரா போய்கிட்டு இருக்கான். எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்ல அவன் வீட்டில் இருக்க சொல்லு. எங்க போறான் எங்க வாரானே தெரிய மாட்டேங்குது. வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்துறான். இதுலயும் வேற ஏதோ பொம்பளை பிள்ளை பின்னாடி வச்சுக்கிட்டு சுத்துறான். ஆமா, கேள்விப்பட்டா அவ்வளோ வைத்தறிச்சலா இருக்கு. என்ன லட்சணை கன்றாவின்னு தெரியல. அட சரிங்க, நான் அவனை பேசிக்கிறேன், நீங்க போங்க. அவன் போற போக்கு சரியில்லை. ஒழுங்கா வீட்டோட இருக்க சொல்லு. எங்கிட்டாவது போய் எதையாவது வில்லங்கத்தை இழுத்துக்கிட்டு வந்தா அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். எங்க அண்ணங்காரன் அவனை வீட்டுல விக்கிறானா இல்லையோ, நான் வீட்டுல இருக்க விட மாட்டேன். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மனுஷனோட கோபத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்கம்மா. இந்த வீட்டுல என்ன கன்றாவி நடக்குதுன்னே எனக்கு சுத்தமா புரியல. சரி விடுடா, அந்த பொண்ணும் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கடா. விருந்து வேற சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தலைவாழை இலை மட்டும் அறுத்துட்டு வாடா, போடா. ஏம்மா, எனக்கெல்லாம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்ன அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னை எதுக்கே எதிர்பார்க்காத. டேய், சொன்னா கேளுடா. அம்மா, சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு இருக்கேன். அன்னைக்கு காசு கேட்டோன்னே கொடுக்கல, அதனால தானே இவ்வளவு கோவம். சரிடா, 500 ரூபா தரேன், போதுமா? போய் எடுத்துட்டு வரியா? 500 ரூபா வச்சு நாக்கு ஒழிக்கிறதா? ஒன்றும் வேண்டாம். இங்க பாரு, உங்க அப்பா நீ காசு கேட்டா கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்காரு தெரியுமா? வேலை வெட்டிக்கு ஒன்றும் போக மாட்டேங்கிறான். ஒன்று வீடு தோப்பு துறவை பார்த்துக்கிட்டு கணக்கு விளக்க பார்த்துக்கிட்டாது இருக்க சொல்லு. ஏதோ சம்பளன்ற கணக்குலையாவது கொடுக்கலாம். இப்படி தண்டத்துக்கு சோறு போட முடியாது. என் அண்ணன் பசங்க எல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்யறானுங்க, சம்பாதிக்கிறானுங்க, புள்ள குட்டிகளை பார்த்துக்கிறானுங்க. அவனுங்க எல்லாம் செட்டில் இருக்கானுங்க. இவன் இந்த ஊர்லயே கிடக்கிறான், ஒரு வேலை பொழப்புக்கும் போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்படி பேசுறாருடா. அவர் பேசுற பேச்சுக்கு நம்மளால மறுவார்த்தையும் பேச முடியல. இதுல ஏதோ பொம்பளை பிள்ளைய வண்டியில வச்சுக்கிட்டு சுத்திரியாமா. இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? சொல்லு பாப்போம். நம்மளே உங்க பெரியப்பா தயவுல இந்த குடும்பத்துல ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவர் ஏதோ ஒரு நல்ல மனுஷனா இருக்க போக நமக்காக எல்லாமே பாக்குறாரு வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணலாமா? சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா? உனக்கும் அந்த ஆளுக்கும் என்ன திட்டலன்னா உங்களுக்கு 2 பேத்துக்கும் தூக்கமே வராதுல்ல. பெத்தவங்க சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கப்பா. அவங்க சொல்றதுல இருக்க கோவத்தை மட்டும் பார்க்காத, கோவப்படாத. முதல்ல கோவப்பட்டு சாதிக்க போறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, புரியுதா? ஐயோ அம்மா, நீ கிளாஸ் எடுக்காதம்மா, எனக்கு தலைவலியா இருக்குமா. நான் போயிட்டு வரேன். என்ன வேணும்? இலை தானே? ஆமா, தலைவாழை இலையா போய் அறுத்து எடுத்துட்டு வா, போ. ஷப்பா, இவன் காலெல்லாம் எப்படிதான் ஓட போகுதுன்னே தெரியல. போ, காலகாலத்துல இவனுக்கு கால் கட்டு போடுறதும் சரி, இல்லைன்னா அம்பிட்டு தான் எங்க போய் முடியும்னே தெரியல. ரொம்ப பணக்காரவங்களோ இவங்க? யோ, பணக்காரங்க எனக்காரன்னு சொல்லாதையா, அம்பிட்டு வெறியா இருக்குது. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? யோ, என் புள்ள எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா? அவ வாழ்க்கையை அழிச்சு விட்டு கிடக்குறியடா. இங்க பாரு, இந்த இடத்துல ராணியை நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம்னா எம்புட்டு சந்தோஷமா நீ இருந்திருப்ப. இப்ப என்ன, அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. அவளை கட்டி கொடுக்கறதுக்கு வரதட்சணை கொடுக்க தேவையில்லைன்னு. இப்ப நம்ம காஞ்சனாவை கட்டி கொடுக்க எந்த வரதட்சணையும் கொடுக்க தேவையில்லை. இங்க நல்லபடியா கட்டி கொடுப்போம். இங்கேயும் பெருசா குடைச்சல் பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்படின்னும் போது நம்ம எதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்கணும்? அட பாவி மனுஷா, நீ இப்படி மாறுவேன்னு நினைச்சு கூட பாக்கலையா? ஆமா ஆமா, பெத்த பிள்ளையே காசுக்காக கட்டி வைக்கணும் தானே நினைச்சேன். என் பிள்ளை உனக்கு ஏமாத்திரம். பாரு, ராணி என் பெத்த பிள்ளைனா அப்ப இவ யாரு? என் பெத்த பிள்ளை இல்லையா? வாய் முடிக்கிட்டு போயா. என்ன ஒரே சத்தமா கிடக்குது? இப்ப எதுக்கு அழுதுட்டு கிடக்குற? உன் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ வைக்க தானே கூட்டிட்டு வந்திருக்கு. என்னமோ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. மல்லிகா, மல்லிகா. மாமா சொல்லுங்க மாமா. ஏமா, சோறு குழம்புலாம் ஆயாச்சா? எல்லாம் ஆயாச்சு மாமா. அப்ப வந்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் உள்ள? இல்ல மாமா, தலைவாழையில வெட்டிட்டு வர சொல்லியிருக்கேன், பையன் போயிருக்கான். ஆமா, நான் சொன்னேனா இல்லையா? போகும்போதே சொன்னல, அவங்கள கூட்டிட்டு வரேன், வர்றவங்களுக்கு பசி எடுக்கும், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு. சொல்றது செய்யாம என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? இல்ல மாமா, சமையல் வேலையை முடிச்சிட்டு அதை எடுத்துட்டு வரலான்னுதான். என்ன பையன் போயிருக்கானா இல்லையா? போயிருக்கா மாமா. அண்ணே, ஏண்டா தலைவலை எல்லாம் இல்லையாம்ல? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ இருக்க தைரியத்துல தானே நான் வெளியே போனேன். நீ இதை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லைண்ணே, அங்க தோப்புல காய் பறிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, அதான் சரி அங்க போய் இருந்தேன். இன்னைக்கு வர வேணாம்ல சொன்னேன். இல்லைண்ணே, திடீர்னு கிளம்பி வந்துட்டாங்க.
அதான் சரி அதை போய் பக்கத்துல இருந்து பார்க்கணுன்னு அங்கே போயிட்டேனே. சரி என்ன பறிச்சு போட்டாச்சா இல்லையா? பறிச்சு போட்டுட்டு இருக்காங்கண்ணே. இந்த இங்கே இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, சரி ஒரு வாரத்தை தலையை கட்டிட்டு போயிடுவோன்னு தான் வந்தேன். சரி சரி சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரிங்கண்ணே. இங்கே வருமா யாரு எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நல்ல நாளும் பெரிய நாளும் இந்த வீட்டில் சந்தோஷமா தான் உன் புள்ள இருப்பா. என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரி இந்த ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ பொண்ணை கட்டி கொடுக்க தான் இங்கே வந்திருக்க. என்னமோ பாடையில் கட்ட வந்த மாதிரில அழுகுற. இங்கே வருங்க, இப்போ எதுக்கு இந்த ஒப்பாரி? அழாதம்மா, ஏம்மா வாழ வேண்டிய வீடுமா இது? இப்படி ஒப்பாரி வச்சு எங்களை முடிச்சு கட்டிட்டு போயிடாதீங்க. ஏங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுனா எந்த பெத்தவங்களுக்கா இருந்தாலும் அழுக வரதான் செய்யும். அதை போய் நீங்க இதாக பேசாதீங்க, விடுங்க. உன் ஓரகத்தியோட பொண்ணை கட்டி கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு சந்தோஷப்பட்டிருப்ப. உன் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுனால வருத்தப்படுற. சரி விடு, அவங்களுக்கு வந்தாதானே அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும். அங்கிட்டு வர்றது பார்த்தா ஏதோ நம்ம புருஷன் மாதிரி இருக்கு. அவர் நேற்று தானே இங்கிருந்து போனாரு, அதுக்குள்ளேயுமா வராரு? ஆமா, அந்த ஆளு தான். என்ன பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்க முடியலையோ? இதுதான் போனீரு, இன்னைக்கு உடனே கிளம்பி வாரீரு. அட நீ வேற, என்ன பண்றது, நிலைமை அப்படி இருக்குது. என்னது மாப்பிள்ள வந்திருக்கா? அப்படி யாரு ஊருக்கு போவோமா? ஊருக்கு போவோமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று நீங்க தானே சொன்னீங்க எங்க அம்மா இங்கே தனியா இருக்குது, நீ இருந்து பாத்துக்க வச்சுக்கன்னு. இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க? இங்க வராமதா, நீ இல்லாம அங்க வீடாவே இல்ல. எங்க அம்மா வேற தினந்தோறும் இந்த ஆட்டையே கட்டிக்கிட்டு ஆட்டு ப்ராப்ளமே பாத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சோறு குழம்பு பார்க்க மாட்டேங்குது, துணி துவைக்க மாட்டேங்குது, துணி ஊறுபட்டது குமிஞ்சு போச்சு. நான் இங்க வேலைக்கு போறதா இல்ல இங்க வரதா இல்ல வீட்டுல அதை பாக்குறதா? துணி எல்லாம் அவ்வளோ சேர்ந்து போச்சு, அது துவைச்சும் போட மாட்டேங்குது. டென்ஷனா இருக்குது. நீ வா. அம்மா நல்லா தானே செஞ்சாங்க, இப்ப என்னவாமா? அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியல, நீ வா நம்ம கிளம்புவோம். இங்க பாருங்க, எங்க அம்மா அப்படி ஒத்தையில இருக்கு, அதெல்லாம் அப்படி ஒத்தையில என்னால விட்டுட்டு வர முடியாது. அமுதா, அத்தை தனியா இருந்துக்குவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ கல்யாணம் பண்ணி வந்துட்ட, இனி இது உன் வீடு கிடையாது, அதுதான் உன் வீடு. அங்க வந்துதான் நீ இருக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, எங்க அம்மா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, போறவங்க வரவங்க எல்லாம் மனசு நோகிறபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு எங்க அம்மா பண்ணிக்கிச்சுன்னா நான் தானே எங்க அம்மாவை இழந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன? அதனால என்னால வர முடியாதுங்க. ஐயோ அமுதா, நான் சொல்றது உனக்கு புரியுதான் புரியலையா? அங்க துணி துவைக்க கூட முடியலமா, கஷ்டமா இருக்கு. சோறு குழம்பு கூட இல்ல. அடியே அத்தை வாங்க மாப்பிள்ள. அடியே இந்த மாப்பிள்ள கூப்பிடுறாருல, நீ கிளம்புடி. நேத்தே சொன்னேன் பையனை வையி கிளம்புன்னு, சொல்றத கேட்காம இருந்துகிட்டு என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு நீ. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை எப்படிம்மா ஒத்தையில விட்டுட்டு போக முடியும்? அவன் இருந்தாலாவது உன்னை விட்டுட்டு போகலாம், அவனும் இல்லை. நான் எப்படி உன்னை ஒத்தையில விட்டுட்டு போக முடியும்? இங்க பாரு, என்னை ஒத்தையில விட்டுட்டு போகணும்னு கவலைப்படாத சரியா? இனிமே நீ வாக்கப்பட்டு போயாச்சு, இனி அதுதான் உன் வீடு. கஷ்டமோ நஷ்டமோ நான் என் தலையெழுத்துப்படி நான் வாழ்ந்துக்கிறேன். நீ போய் உன் வாழ்க்கையை பாரு. இத்தனை வருஷம் சண்டை சச்சரவுன்னு தான் இங்கிட்டே கடந்த, போவும் வரவும். அப்பயே இந்த ஊருக்காரியை எல்லாரும் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டா. இதான் பாரு, பிள்ளைய வாழை வெட்டியா கூட்டிட்டு வரதும் போறதுமா இல்ல அவளா வாரதும் போறதுமா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. இப்பதான் 2 பேரும் ஒண்ணு மண்ணா ஒன்னா இணைஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்துல இங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்கு மருமலா வந்துட்டு இந்த வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா எந்த மாமியாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க சரியா? நீ பயணம் வை, உனக்கு தேவையான மளிகை ஜாமான் எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஏம்மா உன்னை ஒத்தையில விட்டுட்டு போக முடியாதுமா. சொன்னா கேளு சரியா? என்னத்த அமுதா புரிஞ்சுக்காம பேசுறா? நான் என்ன பண்றது? அம்மாவை பாக்குறதா இல்ல பொண்டாட்டிய பாக்குறதா? டென்ஷனா இருக்கத்த. இல்ல மாப்பிள்ள, நீங்க வருத்தப்படாதீங்க, அவ வருவா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்க டீ வைக்கிறேன் வாங்க. அப்பா, ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் மட்டும் பண்ணிடக்கூடாதுடா சாமி. பண்ணா பொண்டாட்டிய பாக்குறதா இல்ல அம்மாவை பாக்குறதா? ஐயா அடடடா, இந்த வேகாத வெயில வெந்து புழுங்கி போய் இந்த ஆத்தங்கரையில வந்து குளிக்கிறது என்னமா சந்தோஷமா இருக்கு. அடடடடா, சுகமோ சுகம். எம்புட்டுதான் காசு கொடுத்தாலும் இதுல குளிக்கிற அந்த சுகம் வேற எதுலயும் வராது. வீட்டுல தண்ணி காய வச்சு குடி கொஞ்சம் குளிக்கணும்னு கேட்டா குந்தாணி ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாள. அதுவே அவன் பையன் கேட்கட்டும், அம்மாடி அம்மா இங்கிட்டு ஓடி வேலை பார்க்கறதும் அங்கிட்டு ஓடி வேலை பார்க்கறதும். கறிக்கடை வச்சிருக்கோம், ஒரு கறி உடம்பு கறி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் நல்ல கார சரம சுருக்குன்னு வச்சு கொடுறீன்னா உப்பாளி கொட்டி நறுக்குன்னு வச்சு கொடுக்குற. இனிமே என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கேட்காதையான்னு சொல்ற மாதிரி இவளையெல்லாம் கட்டிக்கிட்டு என் காலமும் ஓடுது போ. இருக்கட்டும், அவளுக்கும் சரி அவங்க பையனுக்கும் சரி ஒரு நாள் வைக்கிறேன் பாரு ஆப்பு. வீட்டுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுறான்னா வலிக்குதுன்றான்.
இதுல ஊர்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஓடுவாண்டா ஓட்டம், இங்கிட்டு ஒரு ஓட்டம் அங்கிட்டு ஒரு ஓட்டம். இவனுக்கெல்லாம் சோத்தை போட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணி தொலைகிறது? குளிக்கிற நேரத்துல எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும்? ஆத்தங்கரையில குளிக்கலான்னு வந்தா அது யாரு ஒரு காட்டு பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. கொத்தோடு குழலாட ஆட, கொத்தோடு குழல் ஆடுதா? யாருடா அது? என்னோடு நீ ஆட ஆட. நீர் பண்ணி மாதிரி இருக்கான், இவனுக்கு ஆடுதோ? சரி, இந்த தலப்பாக்கட்டு மண்டைய பார்த்தா ஏதோ நமக்கு தெரிஞ்ச மொகரக்கட்டைங்க மாதிரி தான் தெரியுது. இந்த குரல், இந்த கரடு முரடான குரலையும் எங்கிட்டோ கேட்ட மாதிரி தான் இருக்குது. யாரா இருக்கும்? அடாடாடாடாடாடா, அடாடாடாடாடா, அடாடாடாடாடாடாவா. அந்த அடாடாடாடாடா யாரு? ஆடங்கொப்பத்தை தாமிரபரணி தலைமுழுக ஏன் தகப்பன் தான் இங்க நின்றுகிட்டு இருக்கிறதா? யோ, இங்கதான் இருக்கியா நீ? சுகமே என்னாலும் அது நம்ம ஊரு போல வருமா? வராது மாப்பிள்ள, வராது. கோமணத்தோடையா குளிக்கிற? போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை நேக்க கோத்து விட்டு அடி வாங்க வச்சல்ல மவனே, உன்னை வெளியே வர விடாம உள்ளேயே வச்சு உன்னை என்ன கதிக்கு ஆளாக்குறேன் பாரு. அட, எந்த நாட்டுக்கு போனாலும் என் சொந்த ஊருக்கு ஈடாகுமா? ஈடாகாதியா? ஈடே ஆகாது. இன்னைக்கு நான் பண்ண போற வேலையில நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. ஏய் தகப்பா, உனக்கு இருக்குடா பெரிய ஆப்பா. என்றாலும் அது நம்ம ஊருக்கு போல வருமா? நீ தண்ணியில உறைஞ்சாலும் இந்த துணி உன்கிட்ட கிடைக்காதுயா. நீ எப்படிதான் மேல வர போற? இன்னைக்கு முழுக்க நீ தண்ணியில காட. தினமும் உள்ள இறக்குற தண்ணியில தானே மிதந்துக்கிட்டு திரிவ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆத்தங்கரையில இருக்க தண்ணியில மிதந்துக்கிட்டு கடை. அடடா, காலத்துக்கும் இந்த தண்ணிக்குள்ளேயே கடக்கலாம் போல இருக்குது. என்ன சுகம், என்ன சுகம். அப்படியே சொர்க்கத்தை கூட்டிட்டு வந்து இந்த ஆத்தங்கரையில வச்சிருக்காரு பாரு. கடவுளோட படைப்பே படைப்பு தாயா. அடடா, டேய், இந்த வீடாடா? இந்த வீடு தான். சரி சரி, இன்னைக்கு நீ வேலை செஞ்சது கூலியும் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசி போடுறதுல முடிஞ்சு போச்சு. சரியா? இனிமே நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணு வர வேணாம். ஐயோ, ராணி வேற வெளியே வந்துருச்சு. அண்ணா, சரி பாரு. காலையில வேலைக்கு போறேன்னு போனாரு, இப்ப திடீர்னு வந்திருக்காரு. ஐயோ, உடம்புக்கு வேற வலிக்குதே. சரி, அப்படியா போயிட வேண்டிதான். என்னங்க, எப்பயும் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும், இன்னைக்கு நேரமா வந்துட்டீங்க? அதுவா, ஒன்னு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நேரமா வந்துட்டேன். ஆத்தாடியாத்தா, என்ன பார்க்கணும்னு இது நம்புற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, உன்னைய பார்க்காம நான் வேற யார பார்க்க போறேன்? என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். அது சரி, உங்களை யார் வந்து விட்டுட்டு போறா? அதுவா, அவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான். அப்படியா? அப்ப வந்தவர் ஏன் உங்களை அப்படியே விட்டுட்டு போனாரு? வீட்டுக்கு வர சொல்லி ஒரு காப்பி தண்ணியாவது ஏதோ வச்சு கொடுத்துருக்கலாமே. அதுவா, அவருக்கு வேலை இருக்குதாம்மா, அதான் கிளம்பிட்டாரு. அது சரி, நீங்க எங்க வேலை செய்யறீங்க? என்ன எங்க வேலை செய்றீங்கன்ற உனக்கு தெரியாதா? நேத்தானே சொன்னேன். இல்ல, ஏத்த வீட்டுல ஐயா இருந்துட்டு இன்னைக்கு சந்தைக்கு போனாராம், அங்க ஏதோ நீங்க மூட்டை தூக்கிட்டு இருக்கீங்கன்னாரு, அதான். மூட்டையா? மூட்டை எதுக்கு நான் தூக்கிட்டு இருக்கேன்? எனக்கு அங்க உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்கறது தான். மூட்டை தூக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. இல்ல, உங்களை தான் பார்த்தேன் நாங்க. இங்க பாரு, நான் அப்படிலாம் போவேனா? இன்னத்துக்கு உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? சரி, நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். என்னங்க, என்ன ஆச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல ராணி, ஒண்ணும் இல்ல, முதுகு லைட்டா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன, எப்பயும் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டாரு. ஏதாவது ஒரு தப்பு இருந்தா மட்டும்தான் மறைக்கிறதுலே கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா? இப்படி என்னைக்கு வரமாட்டாரு. அதுவும் இல்லாமல் பகல் நேரத்தில் இவர் தூங்கியே நான் பார்த்தது கிடையாது.
இன்னைக்கு தடவை தூக்கம் வருதுன்ட்டு போகிறாரு. என்ன ராணி? அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா கிளம்பிட்டியா? கோயிலுக்கு போவோம்மா? அம்மா நான் வரலம்மா. வரலையா? ஏன் வரல? இல்லைம்மா, அவர் வந்திருக்காரு, அதான் அவர் வீட்டில் இருக்காரு. எங்கே கோயிலுக்கு போகிறது? அப்படியா? என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கான்? எப்பயும் நேரமாக வேலைக்கு போயிட்டு ராத்திரியில் வருவான். இல்லைம்மா, சும்மாதான். சும்மாவா? இல்லை பொண்டாட்டியை பார்க்காம வேலை வெட்டி பார்க்க முடியலன்னு சொல்லி நேரமாக ஓடி வந்துட்டானா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. சரி சரி, உங்கள் ஐயாவும் இப்படித்தான். கல்யாணம் ஆன புதுசில் என்னைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார். என் மாமியார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏண்டா போடா போய் பொழப்ப பாருடான்னு. அவர் அதை இதன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இந்த ஊருக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுவும் என் மாமியார் அங்கிட்ட கொஞ்ச நேரம் தலைமறைஞ்சிட்டாருன்னு வையி, உடனே ஓடி வந்துடுவார். ஓடி வந்து எனக்கு காயை கட் பண்ணி கொடுக்கவும், தேங்காய் திருவி கொடுக்கவும், பாத்திரம் நான் விளக்கிட்டு இருந்தேன்னா கழுவி கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் உங்கள் ஐயாவும் பண்ணுவார். அப்படி இருந்தாலும் இப்போ ஏமா கீரி பாம்புமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறீங்க? அது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. அந்த ஆள் என்னை கிளவி கிளவின்னு சொல்லவும் நான் கிளவாடின்னு 2 பேரும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது தான். சரி சரி, அவன் வந்திருக்கான், எதுவும் சமைச்சு கொடுத்து பார்த்துக்க, சரியா? நான் ஒத்தையில் போயிட்டு வந்துக்கிறேன். சரிங்கம்மா. அந்த கிழக்கால வீட்டுக்கு ஏதோ புது குடித்தன ஆள் வராங்க. நாங்கள் ஆள் வந்துட்டாங்களா என்னான்னு தெரியலையே. சரி, அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருவோம்.